கதையோடு இணைந்திருப்பவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சில நல்வழி கதைகளை பார்க்க போகிறோம். உங்கள் மதிப்பு. மணி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஒரு தடவை ரொம்ப சோகமாக இருந்தான். அப்பா மணியை கூப்பிட்டு காரணம் கேட்டார். அதுக்கு மணி, அப்பா நான் கம்பெனியில் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன்ப்பா, நான் சுத்த வேஸ்ட்ப்பா அப்படின்னு அழுதான். அதுக்கு அப்பா தன்னோட மகனை கூப்பிட்டு ஒரு பழைய கைக்கடிகாரத்தை கொடுத்தாரு. மகனே, இது உன்னுடைய தாத்தா எனக்கு கொடுத்தது. ஏறக்குறைய 100 வருஷம் பழமையானது. இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க கடிகார கடைக்கு போய் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னாரு. மகனும் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து, அப்பா அந்த கடைக்காரரு இது ரொம்ப பழசாக இருக்கிறதால இதுக்கு வெறும் 100 ரூபா தான் தருவேன் அப்படின்றாரு அப்படின்னு மணி சொன்னான். அப்பா அவங்கிட்ட, சரி இப்போது இதை ஒரு பழைய இரும்பு சாமான் விற்கிற கடைக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. மகன் அங்கேயும் போயிட்டு வந்து, அப்பா அங்கே இதை வெறும் 20 ரூபா தான்னு சொல்கிறாங்க அப்படின்னா. அப்பா மறுபடியும் அவன்கிட்ட, கடைசியாக இதை நம்ம ஊர் அருங்காட்சியகத்துக்கு எடுத்துகிட்டு போய் காட்டு அப்படின்னாரு. அருங்காட்சியகத்துக்கு போயிட்டு திரும்பிய மணியோட கண்களில் பெரிய ஆச்சரியம். அப்பா அங்கே இருந்த அதிகாரி இதை ஒரு அரிய வகை கலைப்பொருள்னு சொல்கிறாரு, இதை பாதுகாக்க அவங்க 5 லட்சம் ரூபா தர தயார் அப்படின்றாங்க அப்படின்னு கத்தனான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மகனே சரியான இடம்தான் உனக்கான மதிப்பு கொடுக்கும். தவறான இடத்துல நின்றுட்டு உனக்கு மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தப்படாத. உன்னை பற்றி தெரியாதவங்க உன்னை மலிவாகவே இடப்படுவாங்க. உன்னுடைய அருமை தெரிஞ்சவங்களுக்கு நடுவில் இருக்கிறது தான் உனக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னார். மணிக்கும் புது தெம்பு கிடச்சிது. கதையோட நீதி. சரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கே உரிய மதிப்பு கிடைக்குது. உங்களோட திறமையையும் குணத்தையும் மதிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கும்போது தான் உங்களோட வாழ்வு பிரகாசமாக இருக்கும். திறமையான சிற்பியும் மறைந்திருந்த குறையும். ஒரு ஊரில் புகழ்பெற்ற சிற்பி ஒருத்தர் இருந்தார். அவர் செதுக்கிற சிலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு உயிர் உள்ளது போலவே இருக்கும். ஒரு தடவை அவர் ஒரு அழகான பெண்ணோட சிலையை செதுக்கினார். அந்த சிலை அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அந்த சிலையை ஊருக்கு நடுவில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பலகையை வச்சார். அதில், இந்த சிலையில் ஏதேனும் குறை இருந்தால் அந்த இடத்தில் ஒரு புள்ளியை வைக்கவும் அப்படின்னு எழுதியிருந்தார். சாயந்தரம் வந்து பார்த்தபோது சிற்பிக்கு அதிர்ச்சி. சிலை முழுவதுமே கருப்பு புள்ளிகளால் நிறைஞ்சிருந்தது. மக்கள் சிலையோட முகம், கை, ஆடைன்னு எல்லா இடங்கள்லையுமே குறைகளை கண்டுபிடிச்சி புள்ளி வச்சுருந்தாங்க. இதை பார்த்த சிற்பி ரொம்ப மனவேதனை அடைஞ்சார். இவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்கின சிலையில் இத்தனை குறைகளா அப்படின்னு வருந்தினார். அவருடைய குரு இதை கவனித்தார். அவர் சிற்பிக்கிட்ட, வருத்தப்படாத, நாளைக்கு மறுபடியும் அதே சிலையை போலவே இன்னொன்று செதுக்கி அங்கேயே வை, ஆனால் இந்த முறை பலகையில் ஒரு மாற்றத்தை செய் அப்படின்னாரு. மறுநாள் சிற்பி புதிய சிலையோட ஒரு பலகையும் வச்சார். அதில், இந்த சிலையில் ஏதேனும் குறை இருந்தால் தயவு செய்து அதை சரி செய்யவும் அப்படின்னு எழுதியிருந்தார். நாள் முழுக்க மக்கள் அந்த சிலையை கடந்து போனாங்க. ஆனால் சாயந்தரம் வந்து பார்த்தபோது சிலையில் ஒரு கீறல் கூட விழலை. யாருமே எந்த குறையும் சரி செய்யவும் இல்லை. சிற்பி ஆச்சரியத்தோட குருவை பார்த்தாரு. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், குறை சொல்கிறது ரொம்ப எளிது, ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதை சரி செய்கிறது தான் கஷ்டம். உலகம் எப்போவுமே குறைகளை தேடிகிட்டே தான் இருக்கும். மற்றவங்க சொல்கிற விமர்சனங்களை கேட்டு உன்னோட திறமையை நீயே குறைச்சி மதிப்பிடாத அப்படின்னு குரு சொன்னார். கதையோட நீதி. குறை சொல்வதை விட நிறைகளை உருவாக்குறது தான் மேலானது. மற்றவங்களோட தேவையற்ற விமர்சனங்களை கேட்டு நம்ம சோர்ந்துடக்கூடாது. குறை சொல்கிற பலருக்கும் அதை சரி செய்கிற திறன் இருக்கிறதில்ல. ஆணியும் சுவரும். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும். அவன் கோவப்படுறப்பெல்லாம் மற்றவங்கள ரொம்ப காயப்படுத்தும்படி பேசிடுவான். அவனோட அப்பா இதை மாற்ற ஒரு வழி யோசித்தார். ஒரு நாள் அவர் மகன்கிட்ட ஒரு பை நிறைய ஆணிகளை கொடுத்து, மகனே, உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் நம்ம வீட்டு பின்பக்க சுவத்தில் ஒரு ஆணியை அடி அப்படின்னாரு. முதல் நாள் அந்த சிறுவன் கோவத்தில் 30 ஆணிகளை அடித்தான். நாட்கள் போக போக சுவரில் ஆணி அடிக்கிறது அவனுக்கு சலிப்பாக இருந்தது. ஆணி அடிக்கிறத விட கோவத்தை கட்டுப்படுத்துறது எளிது அப்படின்னு நினச்சாவன் மெல்ல மெல்ல தன்னோட கோவத்தை குறைச்சிக்கிட்டான். ஒரு நாள் அவனுக்கு சுத்தமாக கோவமே வரல. அன்னைக்கு அவன் ஒரு ஆணியை கூட அடிக்கலை. அப்பா சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சி மகனே, இப்போது நீ கோவத்தை கட்டுப்படுத்துகிற ஒவ்வொரு முறையும்
சுவரில் அடித்த ஆணியை ஒவ்வொன்றா பிடுங்கிடு அப்படின்னாரு. சில வாரங்களில் சிறுவன் எல்லா ஆணிகளையுமே பிடுங்கிட்டான். அப்பா அவனை அந்த சுவர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். மகனே, நீ ஆணிகளை பிடுங்கிட்ட, அது நல்லது. ஆனால் அந்த சோத்தை பாரு, அதில் எத்தனை ஓட்டைகள் விழுந்திருக்குன்னு. அந்த சுவர் பழையபடி மென்மையாக இருக்காது. நீ கோபத்தில் மற்றவங்கள காயப்படுத்தும்படி பேசும்போதும் இதுதான் நடக்குது. அவங்கக்கிட்ட நீ மன்னிச்சிடுன்னு சொன்னாலும் அவங்களோட மனசோட ஆழத்தில் இந்த ஓட்டைகளை போன்ற வடுக்கள் அப்படியே தான் இருக்கும். உடலோட காயத்தை விட மனசோட காயம் ஆறாதது அப்படின்னு சொன்னார். சிறுவன் தன்னோட தவறை உணர்ந்து இனி யார்கிட்டே கோவப்பட மாட்டேன்னு உறுதியாக இருந்தான். கதையோட நீதி: கோவத்தில் பேசுகிற சொற்கள் ஆணியை போன்றது. அவற்றை நீக்கினாலும் வடுக்கள் அழியாது. 2 ஜன்னல்கள். ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு அறையில் 2 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அதில் ஒருத்தர் ஜன்னலுக்கு பக்கத்தில் இருந்த கட்டிலில் இருந்தார். இன்னொருத்தர் ஜன்னல் இல்லாத சோரை பார்த்தபடி இருந்த கட்டிலில் இருந்தார். ஜன்னல் ஓரம் இருந்தவர் தினமும் வெளியே நடக்கிறத விவரித்து சொல்லிகிட்டே இருப்பார். இன்னைக்கு வெளியே பூங்கா ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சின்ன பையன் தன்னோட நாய்க்குட்டியோட விளையாடுறான். இதோ ஒரு அழகான ஜோடி கையில் கொடையோட மழையில் நனைஞ்சிட்டே போகிறாங்க. ஏரியில் வாத்துக்கள் நீந்தி போகுது அப்படின்னு ரொம்ப அழகாக வர்ணிப்பார். சுவரை பார்த்தபடி இருந்தவருக்கு அந்த வர்ணனைகளை கேட்கும்போது தன்னோட வழியே மறந்துடும். அவர் அந்த பூங்காவை தன்னுடைய மனக்கண்ணால் பார்த்து மகிழ்ச்சி அடைவார். பல மாதங்கள் இப்படி தொடர்ந்தது. ஒரு நாள் ஜன்னல் ஓரம் இருந்த நோயாளி சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பிட்டார். இப்போது அந்த மற்றொரு நோயாளி, என்ன அந்த ஜன்னல் ஓரம் இருக்கிற கட்டிலுக்கு மாற்றுங்க, நானும் அந்த அழகான உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு செவிலியர்கள்கிட்ட சொன்னார். அவர் ஜன்னல் ஓரம் மாற்றப்பட்டார். ரொம்ப ஆவலாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அங்கே பூங்காவோ ஏரியோ இல்லை, வெறுமனே ஒரு பழைய அழுக்கு சுவர் தான் இருந்தது. அவர் செவிலியரை கூப்பிட்டு, என்னுடைய நண்பர் தினமும் இங்கே பூங்கா இருக்கிறதாகவும் மக்கள் நடக்கிறதாகவும் சொன்னாரே, ஆனால் இங்கே வெறும் சுவர் தானே இருக்குது அப்படின்னு கேட்டார். அதுக்கு செவிலியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஐயா, அவருக்கு கண் தெரியாது, அந்த பழைய சுவர் கூட அவருக்கு தெரியாது. ஆனால் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கணுன்றதுக்காகவும் உங்களோட மனக்கவலையை மறக்கடிக்கணுன்றதுக்காகவும் அவர் தன்னுடைய கற்பனையால் ஒரு அழகான உலகத்தை உங்களுக்கு காட்டினார் அப்படின்னு அது செவிலியர் சொன்னாங்க. கண் தெரிஞ்சும் வெறும் சுவரை பார்த்த அந்த மனிதர் கண் தெரியாமல் அழகை பார்த்த தன்னுடைய நண்பரோட உயர்ந்த குணத்தை எண்ணி கண்ணீர் விட்டார். கதையோட நீதி: நாம் எதை பார்க்குறோங்கிறதுல இல்லை, எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது. மற்றவங்களுக்கு தர மகிழ்ச்சி தான் நமக்கான உண்மையான நிம்மதி. யார் அழகானவர்? ஒரு காட்டில் ஒரு காகம் வாழ்ந்து வந்துச்சு. அது தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அது வெள்ளை நிற புறாவை பார்த்தது. நான் எவ்வளவு கருப்பாக இருக்கேன், இந்த புறா எவ்வளோ வெண்மையாக அழகாக இருக்குது அப்படின்னு காகம் வருத்தப்பட்டுச்சு. அது புறா கிட்ட போய் தன்னோட கவலையை சொல்லிச்சு. அதுக்கு புறா, நண்பா, நானும் அப்படித்தான் நினச்சேன், ஆனால் ஒரு கிளியை பார்த்த பின்னாடி 2 வண்ணங்கள் கொண்ட கிளி தான் உலகத்திலே அழகானதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னுச்சு. காகம் கிளிக்கிட்ட போச்சு. கிளி சொல்லிச்சு, எனக்கும் 2 வண்ணங்கள் தான் இருக்குது, ஆனால் ஒரு மயிலை பார்த்த பின்னாடி தான் பல வண்ணங்கள் கொண்ட மயில் தான் உலகத்திலே அழகுன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னுச்சு. காகம் மிருக காட்சி சாலைக்கு போய் மயிலை பார்த்துச்சு. மயிலை சுற்றிலும் 100கணக்கான மக்கள் நின்று அதோட அழகாக புகழ்ந்துட்டு இருந்தாங்க. மக்கள்லாம் போன பின்னாடி காகம் மயில்கிட்ட கேட்டுச்சு, மயிலே, நீ எவ்வளவு அழகு, உன்னை பார்க்க இத்தனை பேர் வர்றாங்க, நீ தான் உலகத்திலே மகிழ்ச்சியான பறவையாக இருக்கணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிச்சு. மயில் சோகமாக சிரிச்சுது. நண்பா, நான் அழகாக இருக்கிறதால தான் இந்த கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறேன், ஆனால் உன்னை பாரு, யாரும் உன்னை கூண்டில் அடைக்கிறதில்ல, நீ சுதந்திரமாக எங்கே வேணாலும் பறக்கிற. கடந்த சில நாட்களாக நான் யோசிச்சுட்ருக்கேன், நான் ஒரு காகமாக பிறந்திருந்தா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் அப்படின்னு. இது கேட்ட காகம் திகைச்சு போச்சு. தன்னோட கருப்பு நிறமே தனக்கு சுதந்திரத்தை தருதுன்றதை உணர்ந்த காகம் அன்னையிலேருந்து தன்னை யார் கூடயும் ஒப்பிடாமல் மகிழ்ச்சியாக வாழ தொடங்குச்சு. கதையோட நீதி: உங்களை மற்றவங்க கூட ஒப்பிடுறத நிறுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக வாழுங்க. பிறருடைய வாழ்க்கை அழகாக தெரிஞ்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கவலையும் போராட்டமும் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற சுதந்திரம்தான் மிகப்பெரிய வரம்.
நிறைகுடம் தழும்பாது. ஒரு ஊரில் பெரிய அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் கல்வி கற்று வந்துட்டு இருந்தாங்க. அவங்களில் ஒரு மாணவன் மட்டும் மற்றவங்களை விட அதிகமாக படிச்சிட்டதாகவும் தனக்கு எல்லாமே தெரியும்னு எப்பவும் கர்வத்தோடு இருப்பான். மற்ற மாணவர்களை அவன் மதிக்கவே மாட்டான். இதை கவனித்த அறிஞர் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு விரும்பினார். ஒரு நாள் அந்த மாணவனை கூப்பிட்டு, தம்பி, இதோ இந்த ஜாடியில் 3/4 அளவு தண்ணீர் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல இருந்து முழுமையாக நிரப்பிட்டு வா அப்படின்னாரு. அந்த மாணவன் ஜாடியை எடுத்துகிட்டு போனான். அவன் நடந்து போகும்போது ஜாடிக்குள்ள இருந்த தண்ணீர் தழுக்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணீர் வெளியிலையும் சிந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஆற்றுக்கு போய் ஜாடியை முழுமையாக நிரப்பிட்டு வந்தான். இப்போது ஜாடி விளிம்பு வரை நிரம்பியிருந்தது. அவன் எவ்வளோ வேகமாக நடந்தாலும் அந்த ஜாடிக்குள்ளேருந்து எந்த சத்தமும் வரல, தண்ணீரும் சிந்தி வெளியே வரல. இப்போது குரு கேட்டார், என்ன தம்பி, போகும்போது சத்தம் போட்ட ஜாடி வரும்போது இவ்வளோ அமைதியாக இருக்கே, ஏன் அப்படின்னு கேட்டார். மாணவன் சொன்னான், ஐயா, போகும்போது ஜாடியில் இடம் இருந்தது. அதுக்கு மாணவன் சொன்னான், ஐயா, போகும்போது ஜாடியில் இடம் இருந்தது, அதனால் தண்ணீர் அலைப்பாஞ்சு சத்தம் போட்டுச்சு. இப்போது ஜாடி முழுமையாக நிரம்பிட்டதால் அங்கே அலைப்பாய இடம் இல்லை, அதனால் அமைதியாக இருக்குது அப்படின்னா. குரு சிரிச்சிட்டே சொன்னார், மனிதர்களோட அறிவும் இப்படித்தான் மகனே. அரைகுறையாக தெரிஞ்சவங்க தான் தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சத்தம் போடுவாங்க, கர்வத்தோடு இருப்பாங்க. ஆனால் உண்மையான அறிஞர்கள் இந்த நிறைந்த ஜாடியை போல் அமைதியாகவும் பணிவாகவும் இருப்பாங்க. உனக்கு எல்லாம் தெரியும்னு நீ நினைக்கும் போதே உன்னுடைய கற்றல் நின்று போயிடுது அப்படின்னாரு. மாணவன் தன்னோட தவறை உணர்ந்து அன்னையிலேருந்து கர்வத்தை கைவிட்டுட்டு பணிவோடு கற்க தொடங்கினான். கதையோட நீதி. பணிவே அறிவின் அடையாளம். அறிவு வளர வளர ஒருவர்கிட்ட பணிவும் வளரணும். தற்பெருமை பேசுகிறவங்கக்கிட்ட உண்மையான ஞானம் இருக்கிறதில்ல. குருவும் பூனையும். ஒரு ஆசிரமத்தில் ஒரு குருவும் அவருடைய சீடர்களும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஆசிரமத்தில் ஒரு செல்ல பூனை இருந்துச்சு. தினமும் மாலை நேரத்தில் குருவும் சீடர்களும் தியானம் செய்ய உட்காரும்போது அந்த பூனை அங்கே இங்கேயும் ஓடி விளையாடிட்டே அவங்களுக்கு இடையூறு செஞ்சுட்டே இருந்துச்சு. இதனால் தியானம் கலையறத கண்ட குரு ஒரு கட்டளை போட்டார். இனி தியானம் தொடங்கிறதுக்கு முன்பாக இந்த பூனையை பிடிச்சி ஒரு தூணில் கட்டி போடுங்க, தியானம் முடிஞ்ச பின்னாடி அதை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொன்னார். சீடர்களும் குருவோட கட்டளைப்படி பூனையை கட்டி போட்டுட்டு தியானம் செய்ய ஆரம்பித்தாங்க. பல ஆண்டுகள் இப்படியே கடந்துச்சு. குரு மறைந்தார். ஒரு புதிய குரு ஆசிரமத்துக்கு வந்தார். பூனையை கட்டி போட்டுட்டு தியானம் செய்கிற முறை அங்கே நிலச்சிருச்சு. சில காலத்துக்கு பின்னாடி அந்த பூனையும் இறந்துருச்சு. இப்போது சீடர்களுக்கு பெரிய குழப்பம். பூனை இல்லாமல் தியானம் எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க கவலைப்பட்டாங்க. உடனே சந்தைக்கு போய் ஒரு புதிய பூனையை வாங்கிட்டு வந்து அதை தூணில் கட்டி போட்டுட்டு தியானம் செய்ய தொடங்கினாங்க. பல தலைமுறைகள் கழித்து அந்த ஆசிரமத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி நூல் எழுதப்பட்டுச்சு. அதோட தலைப்பு, தியானம் செய்யும்போது ஒரு பூனையை தூணில் கட்டி போடுவதால் கிடைக்கும் நன்மைகள் அப்படின்னு. இந்த கதையோட நீதி. எந்த ஒரு செயலையும் ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறது அறியாமல். பழக்க வழக்கங்கள் ஒரு காலத்தில் தேவைக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கால மாற்றத்துக்கு ஏற்ப அதோட பின்னணியை தெரிஞ்சுட்டு செயல்படுறதான் புத்திசாலித்தனம். மூட நம்பிக்கைகளை விட தெளிவான அறிவே சிறந்தது. இடது கை வீரன். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். ஒரு விபத்தில் அவனோட இடது கை முழுமையாக செயலிழந்து போச்சு. அவனுக்கு ஜூடோ கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வயசான குருக்கிட்ட போய் தன்னை சீடனா சேர்த்துக்குமாறு வேண்டினான். குரு அவனை சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் பல மாதங்களாக அந்த சிறுவனுக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட முறையை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாரு. சிறுவனுக்கு குழப்பமாக இருந்துச்சு. குருவே, மற்ற மாணவர்கள் பல வித்தைகளை கற்றுக்குறாங்க, நான் ஏன் இந்த ஒன்றை மட்டுமே செய்கிறேன் அப்படின்னு கேட்டான். குரு அமைதியாக, இதை மட்டும் சரியாக செய், அது போதும் அப்படின்னாரு. கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜூடோ போட்டி நடந்தது. சிறுவன் அதில் பங்கேற்றான். முதல் 2 சுற்றுகளில் அவன் ரொம்ப எளிதாக வெற்றி பெற்றான். இறுதி போட்டியில் அவனை விட உருவத்திலும் பலத்திலும் பெரிய ஒரு வீரன்கிட்ட மோதினான். எதிராளி சிறுவனை பார்த்து ஏளனமாக சிரித்தான். ஆனால் ஆட்டம் தொடங்கின சில நிமிஷங்களில் சிறுவன் தனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு முறையை பயன்படுத்தி அந்த பலசாலியை தூக்கி எறிஞ்சு வெற்றி பெற்றான். எல்லாரும் வியந்து போனாங்க.
திரும்பி வர வழியில் சிறுவன் குரு கிட்ட கேட்டான், குருவே, ஒரே ஒரு கையை வச்சுட்டு ஒரே ஒரு முறையை மட்டும் படித்து நான் எப்படி வெற்றி பெற்றேன் அப்படின்னு. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மகனே, நீ கற்ற அந்த முறையானது ஜூடோவிலேயே ரொம்ப கடினமானது. அதிலிருந்து ஒருவர் தப்பிக்கணும்னா அவர் உன்னுடைய இடது கையை பற்றி இழுக்கணும். உனக்கு இடது கையே இல்லை அப்படின்றதால அந்த எதிராளியால் உன்னை தடுக்க முடியாமல் போச்சு. உன்னுடைய பலவீனமே இன்னைக்கு உன்னோட வெற்றிக்கான துருப்புச்சீட்டாக மாறிடுச்சு அப்படின்னு. கதையோட நீதி: உங்கள் குறைகளை எண்ணி வருந்தாதீர்கள். அவற்றை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அதுவே உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும். 4வது தவளை. ஒரு காட்டில் தவளைகளுக்குள்ள ஒரு போட்டி நடந்துச்சு. காட்டுக்கு நடுவில் இருந்த ஒரு மிக உயர்ந்த கோபுரத்தோட உச்சிக்கு முதல்ல ஏறுறவர் தான் வெற்றியாளர். இந்த வினோதமான போட்டியை பார்க்க காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் திரண்டு வந்துச்சு. போட்டி தொடங்குச்சு. தவளைகள் ஒவ்வொன்றா அந்த செங்குத்தான கோபுரத்தில் ஏற தொடங்குச்சு. கோபுரத்தோட உயரத்தை பார்த்த விலங்குகள், இது யாராலும் முடியாது, ரொம்ப உயரம், பாதியிலே விழுந்துடுவாங்க, தேவையில்லாத வேலை அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. விலங்குகள் சொன்னது போலவே சில தவளைகள் கொஞ்சம் தூரம் ஏறிட்டு கீழே விழுந்துருச்சு. சில தவளைகள் மற்றவங்களோட பேச்சை கேட்டு பயந்து பாதியிலே இறங்கிடுச்சு. நேரம் போக போக பெரும்பாலான தவளைகள் முயற்சியை கைவிட்டுருச்சு. ஆனால் ஒரே ஒரு சின்ன தவளை மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மெல்ல மெல்ல ஏறிட்டு இருந்தது. விலங்குகள் இன்னும் சத்தமாக, ஏய், கீழே இறங்கு, உனக்கு கால் வலிக்கும், கீழே விழுந்தா எலும்பு உடஞ்சிரும் அப்படின்னு கத்துச்சு. ஆனால் அந்த தவளை எதையுமே காதில் வாங்கிக்காம விடாமுயற்சியோடு ஏறி கடைசியாக கோபுரத்தோட உச்சியை அடைஞ்சுது. எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த தவளை கீழே வந்ததும் மற்ற தவளைகள் அதை சூழ்ந்துட்டு, உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, மற்றவங்க கத்துனது உன் காதில் விழலையா அப்படின்னு கேட்டுச்சுங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அந்த தவளைக்கு காது கேட்காது. மற்றவங்க தன்னை எச்சரிக்கிறாங்கன்னு அது நினைக்கல. மாறா எல்லாரும் தன்னை கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்கன்னு தப்பாக புரிஞ்சிட்டு இன்னும் வேகமாக ஏறி இருக்கு. கதையோட நீதி: உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் செல்லும்போது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறையான பேச்சுக்களுக்கு செவிடாக இருங்கள். உங்களால் முடியாது என்று சொல்லும் உலகுக்கு உங்களால் முடியும் என்று உங்கள் வெற்றியின் மூலம் பதில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு, முட்டை மற்றும் காப்பி கொட்டை. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வர கஷ்டங்களை பார்த்து மனமுடைஞ்சு தன்னோட அப்பா கிட்ட புலம்புனா. அவருடைய அப்பா ஒரு சமையல் கலைஞர். அவர் மகளுக்கு ஒரு பாடம் புகட்ட நினச்சி அவளை சமையல் அறைக்கு கூட்டிகிட்டு போனார். அவர் 3 பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வச்சார். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் முதல் பாத்திரத்தில் சில உருளைக்கிழங்குகளை போட்டார். 2வது பாத்திரத்தில் சில முட்டைகளை போட்டார். 3வது பாத்திரத்தில் சில காப்பி கொட்டைகளை போட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அடுப்பை அணைச்சார். உருளைக்கிழங்கு, முட்டை அப்புறம் காப்பியை தனித்தனி தட்டுகளில் வச்சார். மகக்கிட்ட, இப்போ இதெல்லாம் தொட்டுப்பார் அப்படின்னாரு. மகள் சொன்னா, அப்பா, கடினமாக இருந்த உருளைக்கிழங்கு இப்போ மென்மையாயிடுச்சு. உடையக்கூடிய நிலையில் இருந்த முட்டை இப்போ உள்ளே இறுகி கடினமாயிடுச்சு. ஆனால் காப்பி கொட்டை தண்ணீரோடு கலந்து நல்ல நறுமணத்தையும் சுவையும் கொடுத்துருக்கு அப்படின்னா. அப்பா சொன்னார், மகளே, நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படித்தான். கொதிக்கிற தண்ணீர்ன்றது நம்ம சந்திக்கிற கஷ்டங்கள் வரும்போது உருளைக்கிழங்கு போல மனமுடைஞ்சு பலவீனமாகி விடுறதா, அல்லது முட்டையை போல நம்மளோட இதயத்தை கல்லாக்கிக்கிறதான்றது நம்ம கையில் இல்லை. நாம் காப்பி கொட்டை போல மாறணும். அது சுடு தண்ணியில் விழுந்ததும் தன்னை மாற்றிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீரையே ஒரு சுவையான காப்பியாக மாற்றிருச்சு அப்படின்னாரு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகாமல் அந்த சூழ்நிலையையே நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போது மகளுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. கதையோட நீதி: சம்பவங்கள் நம்மளை பாதிக்கலாம், ஆனால் நாம் எப்படி எதிர்வினையாற்றோன்றது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. விவசாயியும் குதிரையும். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர்கிட்ட ஒரு பழைய குதிரை இருந்துச்சு. ஒரு நாள் அந்த குதிரை எதிர்பாராத விதமாக தோட்டத்தில் இருந்த ஒரு ஆழமான பழைய கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. குதிரை பயந்து போய் சத்தம் போட்டுச்சு. விவசாயி அதை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனால் கிணறு ரொம்ப ஆழமாக இருந்ததால் அவரால் எதையும் செய்ய முடியல.
இந்த குதிரைக்கும் வயசாயிடுச்சு, இந்த கிணறும் ஆபத்தானது, எப்படி இதை மூடித்தான் ஆகணும்னு வருத்தத்தோடு முடிவு செஞ்சார். அவர் தன்னோட அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட்டு மண்ணை போட்டு அந்த கிணத்தை மூட ஆரம்பித்தார். ஒவ்வொரு முறை மண் மூட்டை கிணத்துக்குள்ளே விழும்போதும் குதிரை பயத்தில் கத்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அமைதியாச்சு. விவசாயி கிணத்துக்குள்ளே குனிஞ்சு பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார். அவர் போட்ட ஒவ்வொரு மண் மூட்டையும் குதிரையோட முதுகில் விழும்போது அந்த குதிரை அந்த மண்ணை தன்னோட உடலில் உலுக்கி கீழே தள்ளிச்சு. அப்புறம் கீழே விழுந்த மண் மீது தன்னோட காலை வச்சு ஒரு படி மேலே ஏறி நின்றுச்சு. இப்படியே ஒவ்வொரு மண் மூட்டையும் விழ விழ குதிரை மண்ணை உலுக்கிட்டு அதுக்கு மேலே ஏறிக்கிட்டே வந்துச்சு. கடைசியாக கிணறு மண்ணால் நிரம்புறதுக்கு முன்னாடியே குதிரை கிணத்தோட விளிம்புக்கு வந்து ரொம்ப எளிதாக வெளியே குதிச்சு ஓடிச்சு. விவசாயிக்கு தன்னோட குதிரையோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மகிழ்ச்சி தாங்க முடியல. கதையோட நீதி: வாழ்க்கை உங்கள் மீது கஷ்டன்ற மண்ணை வீசலாம், ஆனால் அந்த மண்ணையே படிக்கற்களாக மாற்றி மேலே ஏறி வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நரியும் ஆடும். ஒரு கோடை காலத்தில் காட்டில் இருந்த நீர்நிலைகள் எல்லாமே வற்றி போச்சு. ஒரு தந்திரமான நரி தண்ணீர் தேடி அலைஞ்சபோது எதிர்பாராத விதமாக ஒரு பழைய கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. கிணறு ஆழமாக இருந்ததால் நரியால் மேலே ஏறி வர முடியல. கொஞ்ச நேரம் கழித்து தாகத்தோடு இருந்த ஒரு ஆடு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வந்துச்சு. உள்ளே நரி இருக்கிறத பார்த்து, நரியாரே, உள்ள தண்ணி எப்படி இருக்கு, சுவையாக இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நரி ஒரு தந்திரம் செஞ்சுது. ஆடு நண்பா, இந்த தண்ணீர் தேவாமிர்தம் போல் இருக்குது, அதனால தான் நான் உள்ளே இறங்கி வயிறு நிறைய குடிச்சிட்ருக்கேன், நீயும் ஏன் உள்ளே வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு ஆசை காட்டுச்சு. அறிவிழந்த ஆடு பின் விளைவுகளை யோசிக்காமல் கிணத்துக்குள்ளே குதிச்சுது. ஆடு குதித்த வேகத்திலேயே நரி அதோட முதுகுக்கு மேலே ஏறி ஆட்டோட கொம்புகளை பிடிச்சிட்டு ஒரே தாவலில் கிணத்தோட விளிம்புக்கு வந்து சேர்ந்துச்சு. வெளியே வந்த நரி கிணத்துக்குள்ளே இருந்த ஆட்டை பார்த்து சொல்லிச்சு, நண்பா, குதிக்கிறதுக்கு முன்னால் எப்படி வெளியே வர்றதுன்றத நீ யோசிச்சிருக்கணும், இப்போ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. ஆடு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. கதையோட நீதி: எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னால் அதோட விளைவுகளை நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.